ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். பழனிவேலோட கல்யாணம் தான் இன்றைக்கி. பாண்டியன் பார்த்த பொண்ணு வந்துட்டு கடைசி நேரத்தில் அவங்க வீட்டில் வந்து எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன்னு ரொம்ப நேரமாக கேட்குறாங்க பாண்டியன் ஃபேமிலியில் எல்லாருமே. ஆனால் அவங்க எதுக்குமே பதில் கொடுக்கவே இல்லை, போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. அவங்க மேலே வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிலாம் பேசிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பழனிவேலோட 2 அண்ணன்களும் வந்து வராங்க. வந்துட்டு இவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி எங்கள் கல்யாணம் வந்து இனிமேல் தான் நடக்க போதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே அவங்க பசங்க வந்துட்டு நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்கீங்களா அப்படின்னா, என்ன நாங்கள் என்ன பண்ணோம், நீ தானே கல்யாணத்துக்கு கூப்பிட்டுட்டு இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கு தான் நீங்களாம் பண்ணுறது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பழனிவேல் வந்து எனக்கு கல்யாணமே வேணாம், தயவு செஞ்சு எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அண்ணனுங்க வந்துட்டு அவங்க இருக்கும்போது நீ எதுக்கு அப்படி சொல்கிற, உனக்கு இதே முகூர்த்தத்தில் இதே இன்றைக்கே வந்து உனக்கு கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு 1/4 மணி நேரம் இரு, இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு சுகன்யான்னு ஒரு பொண்ணை வந்து கூப்பிட்டு வராங்க. அவங்க யார் அப்படின்னா மாரியோட சித்தி பொண்ணு. அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆகிட்டு ஒரு மாதம் கூட சரியாக வந்து வாழல, அதுக்கப்புறம் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துருச்சு. இந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து இவங்கள கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு பழனிவேல் வந்து அவங்க அம்மா வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உங்கள் அண்ணனுங்க உனக்கு வந்து தப்பு பண்ண மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. உடனே அவங்க பாண்டியனும் அவங்க அக்கா வந்துட்டு பண்ணிக்கோ, அவங்க 2 பேரும் அவங்க அம்மாவை பார்த்துட்டு பார்க்குறான் பழனி. அவங்க அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பாண்டியனும் அவங்க கோமதி அவங்களுமே வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓகேன்னு சொல்லி கல்யாணம் பண்ண உட்காடுறாங்க. இவங்க 2 பேரும் வந்து அவனை இன்சல்ட் பண்ணுற மாதிரியே வந்து மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வந்துட்டு பழனிவேல் வந்து அவங்க அக்காவையும் அவங்க மச்சானையும் வந்து மேலே கூப்பிட்றான். ஆனால் அவங்க 2 பேரும் உள்ளே வரக்கூடாதுன்னு அவங்க 2 பேரும் அவங்க அண்ணனுக்கு 2 பேரும் சொல்லிடுறாங்க. அப்புறமா அச்சதை எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் குமார் வந்துட்டு கொடுக்குறாங்க. அப்பயும் வந்து இவங்க பாண்டியனுக்கு மட்டும் கொடுக்காம மற்றவங்களுக்குலாம் கொடுத்து பாண்டியனை இன்சல்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் அவங்க பசங்களாம் இதுக்கு மேலே நம்ம இருக்கணுமா, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக இருக்காங்க. அப்புறம் பாண்டியன் வந்துட்டு நம்ம வந்து பழனிவேலுக்காக தான் வந்தோம், நம்ம இங்கேருந்து போயிட்டா அவன் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், அவனுக்காக அமைதியாக இருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் முடிஞ்சோன்னே எப்படியோ வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்குகிறான் பழனி. கீழே வந்துட்டு இவங்க 2 பேர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் எல்லோரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வாசலில் நிற்கிறாங்க. உள்ளே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா கல்யாணத்தில் தான் பார்க்க முடியல, எங்கே போகும்போதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து வெளியிலே எல்லாருமே நிற்கிறாங்க. உடனே வந்து அவங்க அண்ணிங்க வந்து வந்துட்டோன்னே என் கூட பிறந்த தம்பி அவன் கல்யாணத்துக்கு கூட என்னை வந்து ஒழுங்காக இது பண்ணாமல் ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அண்ணிங்க வந்து நாங்கள் என்ன பண்ணோம், என்ன நினச்சோன்னு எங்களுக்கே தெரியாமல் தான் இருக்குது அப்படின்னு வந்து அவங்க அண்ணிங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உடனே அவங்க பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு பழனி வந்து அவங்க அக்கா வீட்டு வாசலில் நிற்கிறான். அப்புறமா அவங்க அண்ணன் வந்து நீ எங்கே அங்கே போகிற, இனிமேல் இதுதான் நம்ம வீடு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். இவனும் பழனியும் வந்துட்டு இல்லை அக்கா வீட்டுக்கு தான் போவேன்னு சொல்லலை. அவங்க நேராக அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வீட்டு வாசலில் போயிட்டு அவங்க அண்ணிங்களாம் ஆரத்தி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் இப்படி தான் இருக்குது. நாளைக்கு வந்து ஒரு வேளை அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு தான் போவேன்னு பழனி வருவானா, இல்லை வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நான் இங்கே தான் போவேன்னு வருவானா, என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம வீடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.